குட் மார்னிங். மார்னிங் 8:30க்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பி நியர்பை இருக்கிற ருச்சி பவனம்ன்ற ஹோட்டலில் மினி டிஃபன் முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா நீலகிரி மலைகள்லே இருக்கிற உயரமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆமாம், தொட்டபெட்டாக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். தொட்டபெட்டாக்கு போகும்போது நிறைய அழகழகான வியூ பாயிண்ட்ஸ் நிறைய கிடச்சிது. அங்கங்கே நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். லைட்டாக கொஞ்சம் மழை வர மாதிரியும் இருந்துச்சு. ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் தான் வந்திருக்கோம். ஆஃப் சீசன்றதுனால டிராஃபிக்லாம் எதுவும் பெருசாக இல்லை. ரோடு ரொம்ப காலியாக இருந்தது. டவுன்லேருந்து மேலே போக போக மிஸ்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உன் பொன்னகை ஒற்றை பூக்கின்ற தேசம் ஏது அது அது உன் பாதம் Turn left, then you will arrive at your destination. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே இருக்க கடைகளில் மங்கி கேப்பும் ஹேண்ட் க்ளவுஸும் நாங்கள் வாங்கினோம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு இது தான் வியாபாரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா கர்நாடகா பார்டர், ஊட்டி பள்ளத்தாக்கு, கொல்லரிப்பேட்டா மலை சிகரம் இது எல்லாமே தெரியும். ஆனால் மிஸ்ட் அதிகமாக இருந்ததுனால எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. தொட்டபெட்டா போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த இடத்துல நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். தொட்டபெட்டா முடிச்சுட்டு இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரி போகிறோம். டீ ஃபேக்ட்ரி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக நம்ம வர வேண்டிய ஸ்பாட் இது கிடையாது. எங்கள் கார் வரும்போதே அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் டைவர்ட் பண்ணி இந்த ஃபேக்ட்ரிக்கு வர வச்சுட்டாங்க. என்ட்ரி டிக்கெட்டும் டேகும் வாங்கியாச்சு. டீ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாக்லேட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மிஷின் ரன் ஆகிட்டு இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் நாங்கள் இதில் பார்க்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் காசு தாங்க வேஸ்ட்டு. நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச டீ ஃபேக்ட்ரி இது தாங்க. நீங்கள் வந்தாலும் கரெக்டாக இதுக்கே வந்துடுங்க. நடுவில் எதுவும் டைவர்ட் ஆகிடாதீங்க. உள்ளே போன உடனே ஊட்டியில் தேயிலை உற்பத்தி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்ற வரலாறுலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1835 பிரிட்டிஷ்காரங்க ஊட்டியில் தேயிலை பயிரிட முயற்சி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்த கிளைமேட்டுக்கு தேயிலை வளர்ச்சி அதிகமாக இருந்ததுனால 1860 வணிகத்துக்காக தேயிலை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேயிலை உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீனாவிலேருந்து தேயிலை நிபுணர்களை இங்கே வரவழைச்சு இன்னும் அதிகமான உற்பத்தி பெருக்கத்தை பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா ஊட்டி தேயிலை தனித்துவமான நறுமணமும் சுவையும் கொண்டு இருந்துச்சான். அதனால் ஊட்டி தேயிலை உலக அளவில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சுதான். இங்கே ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து பேக்கிங் வரைக்குமே இந்த ப்ராசஸ் இங்கே காட்டுறாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. டீ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயே சாக்லேட் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எங்களோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்களோட வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கேயே வாங்கியாச்சு. வெளியில் வந்தால் இந்த கவுண்டர் இருந்துச்சு. இங்கே டீ தூள் பேக்கெட்ஸ் வாங்கிட்டோம். ஊட்டி வறுக்கி ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். டீ ஃபேக்ட்ரி பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டும் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டும் பார்க்க போகலாம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வீடுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அடிக்கடி மழை வர இந்த அழகான மலை கிராமத்தில் ஒரு குட்டி டீ கடை போட்டு பொழைச்சிக்கலான்னு தோணுதுங்க. எனக்கு தோணுன மாதிரியே மழையும் வர ஆரம்பித்தாச்சு. மழை வந்தாலும் பரவாயில்லன்னுட்டு பைன் ஃபாரஸ்ட்டை பார்க்க போயிட்டோம். பைன் ஃபாரஸ்ட் எண்டில் ஏரி இருந்தது. நான் அதை எதிர்பார்க்கல. நிறைய தண்ணி இருந்தது. அந்த வியூ ரொம்ப அழகாக சில் கிளைமேட்டாக இருந்தது. இப்போது இங்கேருந்து கிளம்பி 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகலாம். மழை கொஞ்சம் அதிகமாக தாங்க வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே மழை கம்மியாயிடுச்சுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். இருந்தாலும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். மழை கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண நேரத்தில் தான் இவர் கார் முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தார்.
என்ன பண்ணுறது, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்களே. மழை நின்னாச்சு, ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வென்லாக் டவுன்ற ஒரு பேரும் இருக்குது தான், 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்ற பேரும் இருக்குது. இந்த இடத்துல மௌனராகம், அலைகள் ஓய்வதில்லை, ரெட், பசங்க, காற்றின் மொழி, மகாநதி, ரோஜா, சூரியவம்சம் இந்த படங்களில் வர ஒரு சில சீனை இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. டைம் இப்போவே ஆஃப்டர்நூன் 3:30 ஆகுதுங்க. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட பிளான் என்னென்னா பைக்காரா போட்டிங் முடிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு போகலான்னு நினச்சோம். மழை பெஞ்சிட்டு இருந்தனால இப்போ போட்டிங் போனால் சரி வராது, அதனால் போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ரூம் போனதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா கர்நாடகா கார்டன் போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை அதிகமாக இருக்குங்க, அதனால் வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட முடியல. ரூமுக்கு கீழே இருக்க ஸ்டார் பிரியாணியில் லஞ்சு முடிச்சிட்டோம். ஈவினிங் 5 o'clock ஆகுதுங்க. மழை கொஞ்சம் நின்று இருக்கு. நாங்கள் கர்நாடகா கார்டன் தான் போகலான்னு நினச்சோம். நாங்கள் தங்கியிருக்க ரூம்லேருந்து 5 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் போகிறதுக்குள்ளே க்ளோசிங் டைம் வந்துடும்ன்றதுனால இங்கே பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இந்த பார்க்கோட மொத்த பரப்பளவு 22 ஏக்கராங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல வியூ இங்கே கிடைக்குங்க. இந்த கார்டனில் 20 மில்லியன் வருஷம் பழமையான ஃபாசில் ட்ரீ ட்ரங்க் அப்படின்ற புதைப்படிவ மரம் வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் இங்கே மலர் கண்காட்சி நடக்குது. அந்த சீசனில் இந்த கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. Day 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. Day 3 நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.